வணக்கம். இது திருத்துறைப்பூண்டியில் ஒரு ஹோட்டலுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட்டு கமர்ஷியல் சிஸ்டம். இப்போ நம்ம வீட்டுக்கெல்லாம் சோலார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வீட்டுக்கு சோலார் பண்ணி கொடுத்துட்ருக்கும்போது நெட் மீட்டர் அப்படின்னு ஒரு ஸ்கீமில் வந்துடும். அதனால் நீங்கள் எப்போ வேணால் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் ப்ரொடக்ஷன் மைனஸ் டோட்டல் யூட்டிலிட்டி, நீங்கள் மொத்தம் எவ்வளோ உற்பத்தி பண்ணீங்க, எவ்வளோ பயன்படுத்துனீங்க ரெண்டுக்கும் கழிச்சிக்கிட்டு பேலன்ஸ் எவ்வளோ யூனிட் இருக்கோ அதுக்கு மட்டும் நீங்கள் பில்லு கட்டினா போதும். நெட் மீட்டர் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் கமர்ஷியலுக்கு ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு டேரிஃப் 5, அதாவது LA1Aங்கிற டேரிஃப் மட்டும்தான் வீட்டுக்கு. LA1A தவிர மற்ற எதுக்கு நீங்கள் போட்டாலும், இப்போ கோயிலுக்கு போடுறீங்க அது வேறு டேரிஃப், LA1A கிடையாது. அது மாதிரி கமர்ஷியலாக டேரிஃப் 5 இதுக்கு போடுறீங்க, சோலார் போடுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய இடங்களில் கஸ்டமர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் சோலார் போடுறதுக்கு முன்னாடியாவது பில்லு கம்மியாக இருந்தது, சோலார் போட்ட அப்புறம் மேற்கொண்டு 4000 கூடுது சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சோலார் போடுறதுல என்னென்ன பில்லெல்லாம் கமர்ஷியல் டேரிஃப்க்கு வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு ஹோட்டல் இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்பயுமே மினிமம் சார்ஜஸ், ஃபிக்ஸட் சார்ஜஸ்னு ஒன்று உண்டு. ஒரு கிலோவாட்டு கரண்ட்டு நீங்கள் எவ்வளோ லோடு வாங்கியிருக்கிறீங்களோ அந்த லோடுக்கு நீங்கள் எவ்வளோ கட்டணுன்னா 200 கட்டணும். அப்போது ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் 4 கிலோவாட் லோடு வாங்கியிருக்கிறீங்கன்னா 800 கட்டாயம் ஃபிக்ஸட் சார்ஜஸாக கட்டிடணும். அதுக்கப்புறமா அதில் 15% வெல்டிங் சார்ஜஸ்னு வரும். 4 கிலோவாட் போட்டிருக்க ஒரு இடத்துக்கு 950 1000 வரைக்கும் ஃபிக்ஸட் சார்ஜஸ் வந்துடும். இதுக்கு நீங்கள் சோலார் போட்டிங்கன்னா 1 கிலோவாட்டுக்கு 500 ஒரு பில்லுலையும் கட்டணும். இப்போ இந்த இடத்துக்கு 3 கிலோவாட் நீங்கள் போடுறீங்கன்னா 1500 எக்ஸ்ட்ரா கட்டணும். ஏற்கனவே 1000 நீங்கள் ஃபிக்ஸட் சார்ஜஸ் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ சோலார் போட்டதுனால 1500 ஃபிக்ஸட் சார்ஜஸ் கட்டணும். அப்போ மொத்த ஃபிக்ஸட் சார்ஜஸ் 2500 ஆகிடுது. அதுக்கு சோலார் போடாமல் இருந்தாலாவது ஒரு 1500 நமக்கு மிச்சமாகும்னு தான் எல்லாருக்கும் யோசனை வரும். ஆனால் கமர்ஷியலை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கும் 11 கழியும். நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ண ஒரு யூனிட்டும் 11 கழிஞ்சிக்கிட்டே வரும். அப்போது ஒரு 3 கிலோவாட் சிஸ்டத்தில் ஒரு நாளைக்கு 12லேருந்து 15 யூனிட் நமக்கு உற்பத்தி ஆகும். 10 நாளைக்கு ஒரு 120 யூனிட்டு. அப்போ ஒரு 60 நாள் பில்லுக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 யூனிட் 750 யூனிட் நமக்கு ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னா ஒரு 3 கிலோவாட் சிஸ்டத்தை வச்சு 7500 பில்லை நீங்கள் குறைக்க முடியும். 7500 ஏற்கனவே ஃபிக்ஸட் சார்ஜஸ்ஸு கிலோவாட் சார்ஜஸ்லாம் இருந்து சேர்த்துச்சுன்னா 10,000 வர்ற இடத்துல இப்போ வெறும் 2500 நம்ம குறைக்க முடியும். இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 3 ஃபேஸ் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா 3 ஃபேஸ்லேயும் ஈவனாக லோடு இருக்கணும். இல்லை சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன் கமர்ஷியல் டேரிஃப் இருக்குன்னா அந்த சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷனில் பகல் நேரத்தில் எத்தனை ஆம்பியர் போகுதுன்னு நீங்கள் பார்க்கணும். பகல் நேரத்தில் ஒரு ஃபேஸில் 4 ஆம்பியர் போகுதுன்னா அதுக்கு 1 கிலோவாட்டு சோலார் சிஸ்டம் போடணும். அந்த மாதிரி போடும்போது இங்கே 12லேருந்து 13 ஆம்பியர் போய்கிட்டு இருக்கு. அப்போ 3 கிலோவாட்டு பகல் நேர உபயோகத்துக்கு மட்டும் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டிருக்கோம். அதோட கரண்ட்டு கட் ஆகிருச்சுன்னா ஹோட்டலில் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் லைட்டு ஃபேன்லாம் ஆஃப் ஆகிடக்கூடாது. அதுக்கு ஒரு யூபிஎஸ் பேட்ரி, அந்த யூபிஎஸ் பேட்டரியும் சோலார் பேனலில் சார்ஜ் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். அப்போ இங்கே இருக்கிற ஃபேனு லைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 12 ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு ஃபேன் சாதாரணமாக நம்ம கமர்ஷியலாக வாங்கிட்டுருக்கிற நார்மல் ஏசி ஃபேன், ஒரு ஃபேன் 75 வாட்ஸ் எடுக்கும். 10 ஃபேன் 750 வாட்ஸ், ஒரு மணி நேரத்துக்கு 3/4 யூனிட்னு அர்த்தம். ஒரு ஹோட்டலில் 10 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா நைட்டு 9-10 மணி வரைக்கும் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ 10 மணி நேரம் ஓடுறதா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட 7.5 யூனிட்டு இந்த ஃபேன் மட்டும் சாப்பிடும். ஒரு நாளைக்கு 7.5 யூனிட்னா 10 நாளைக்கு 75 யூனிட்டு, கிட்டத்தட்ட 450 யூனிட்டு சோலாரில் போகுது. இதுவே இபியில் போகும்போது ஒரு யூனிட்டுக்கு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடுறதுக்கு மட்டும் 5000 பில்லு கட்டுவோம். இதை நீங்கள் சோலார் போட்டும் குறைக்கலாம், சோலார் போடாமலும் குறைக்கலாம். இங்கே எல்லா ஃபேனையும் பிஎல்டிசி ஃபேனாக மாற்றிட்டோம். ஒரு பிஎல்டிசி ஃபேன் அதிகபட்சமாக 30 வாட்ஸ் இல்லைனா 32 வாட்ஸ் தான் எடுக்கும். அப்போ பாருங்கள், 10 ஃபேனையும் நாங்கள் பிஎல்டிசி ஃபேனாக மாற்றிட்டோம். எல்லா ஃபேனும் 1 மணி நேரம் ஓடினா கூட 300 வாட்ஸ் தான் எடுக்கும். 10 மணி நேரம் ஓடினாலும் 3 யூனிட்டு தான் ஓடும். அப்போ ஏற்கனவே 5000 கரண்ட் பில்லு கட்டின இடத்துல
இந்த ஃபேனை மாற்றினது மூலயமா 2500 பில்லு இந்த ஃபேனை மாற்றினதிலே குறைஞ்சிரும். சோலார் மூலயமா தினமும் நமக்கு ஒரு 10 யூனிட் குறைஞ்சா கூட ஒரு மாதத்துக்கு 600 யூனிட், அது ஒரு 6000 மிச்சமாகும். அப்போ 15000 கரண்ட் பில்லு வர்ற இடத்துல இப்போ வெறும் 5000 தான் வரும், 10000 மிச்சமாகும். இப்படி ஆன் கிரிட்டு கமர்ஷியலுக்கு போடுற எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப கிளியராக நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் போடணும். இல்லைன்னா சோலார் போட்டதை விட, சோலாருக்கு முன்னாடி இருந்ததை விட சோலார் போட்டது ரொம்ப மோசமாக போயிடும், கரண்ட்டு பில்லு அதிகமாக போயிடும். எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு யூனிட்டுக்கும் வெறும் ₹1.57 அதான் நிகரமாக கிடைக்கும். ₹3.15 உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் நெட்வொர்க் சார்ஜ் ₹1.57 போச்சுன்னா மேலே ஒன்றுமே இருக்காது. அப்போ இது நம்ம இவ்வளோ தூரம் முதலீடு போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி நமக்கு வெறும் ₹1.50 கொடுத்தா எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ அந்த சோலார் போட்ட முதலீடை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகிடும். ஆகவே கமர்ஷியல் யூனிட்னு வந்துருச்சுன்னா ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் கால்குலேஷன் பண்ணுங்கள். கால்குலேஷன் பண்ணி டைரெக்டாக டே டைமில் காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஒரு ஃபேஸ்லேயும் எத்தனை ஆம்பியர் ஆவரேஜாக போகுதுன்னு பாருங்கள். அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சோலார் போட்டிங்கன்னா நிச்சயமாக 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லோடை எனர்ஜி எஃபிஷியன்ட் லோடுன்னு சொல்லுவோம். இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சது எல்இடி லைட்டு. சாதாரண குண்டு பல்பு 60 வாட்ஸ் எடுத்தது சார். இப்போ ஒரு குண்டு பல்பு எல்இடி வெறும் 9 வாட்ஸ் எடுக்குது. அந்த 40 வாட்ஸ் 60 வாட்ஸ் பல்பை விட இந்த 9 வாட்ஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது, எல்லா பேருக்கும் தெரியும். அதையோடு சேர்த்து தான் ஃபேன், சாதாரண ஃபேனு, அதுவும் பழைய காலத்து ஃபேனெல்லாம் ஏசி ஃபேனை 100 வாட்ஸ் எடுக்கும், காற்று மெதுவாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பிஎல்டிசி ஃபேன் வந்துருச்சு, ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டார் அப்படின்னு வந்துருச்சு. இதோட எஃபிஷியன்சி ரொம்ப ஜாஸ்தி. ஒரு ஃபேன் எவ்வளோ காற்று கொடுக்குதோ அதே அளவு காற்று தான் இந்த ஃபேனும் கொடுக்குது. ஆனால் வாட்ஸுன்னு பார்க்கும்போது அதில் 3ல் 1 பங்கு தான் எடுக்கும். அதே மாதிரி தான் ஏசி, இன்வெர்ட்டர் ஏசி நிறைய தப்பாக பொய்யாக சொல்லி விட்றாங்க. இன்வெர்ட்டர் ஏசி போட்டிங்கன்னா சர்வீஸ் கிடைக்காது, சரியாக ஓடாது, கூலிங் ஆகாது, இப்படியெல்லாம் பொய்யாக கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்வெர்ட்டர் ஏசி இன்றைக்கி நேற்று வந்த டெக்னாலஜி இல்லை. 1960களிலேயே சேட்டலைட்டில் வைக்கிற ஏர் கண்டிஷனர்ஸ் எல்லாமே வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் மூலிமா ஆப்ரேட் பண்ணக்கூடிய இன்வெர்ட்டர் ஏசிஸ் தான். அந்த டெக்னாலஜி இப்போ தான் ஒரு 15 வருஷமாக கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டன் ஏசி, நார்மல் ஏசி போடுறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக 1 டன் ஏசி இன்வெர்ட்டர் ஏசி வாங்கினாலே போதும், 150 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு ரூமை கூலிங் பண்ணி முடிச்சிடும். இதெல்லாம் ரொம்ப பக்காவாக ப்ராக்டிக்கலாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நார்மலாக ஒரு ஏசி, ஒரு நார்மல் ஏசி கரண்ட்டில் ஓடக்கூடிய ஒரு ஏசி கிட்டத்தட்ட ஒரு 12 ஆம்பியர் எடுக்கும், 2500லேருந்து 3000 வாட்ஸ் எடுக்கும். ஆனால் இன்வெர்ட்டர் ஏசி வெறும் 4 ஆம்பியர் தான் எடுக்கும், அதே 150 ஸ்கொயர் ஃபீட்டை கூலிங் பண்ணிவிடும். இந்த மாதிரி எனர்ஜி எஃபிஷியன்ட் ஃபேனு, எனர்ஜி எஃபிஷியன்ட் லைட்டு, எனர்ஜி எஃபிஷியன்ட் ஏர் கண்டிஷனர், இது மாதிரிலாம் நீங்கள் கமர்ஷியல் செட்டப்பில் யூஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் சோலார் போடும்போது 100% சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணலாம். இதைத்தான் இங்கேயும் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஃபேனு, பிஎல்டிசி பல்பெல்லாம் எல்இடி பல்பு அதெல்லாம் போட்டு லோடை குறைச்சி ஒரே ஃபேஸில் கொண்டு வந்து ஒரு ஃபேஸில் ஒரு 8 ஆம்பியர் 9 ஆம்பியர் வர மாதிரி கொடுத்து அந்த ஃபேஸில் சோலார் போட்டு 3 கிலோவாட் ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு 9லேருந்து 10 ஆம்பியர் சோலார் வரும்போது பகல் நேரம் முழுவதும் சோலார்லேயே ஓடும் சக்ஸஸ்ஃபுல்லான கமர்ஷியல் சிஸ்டம் செஞ்சு கொடுத்துருக்கோம்.